அதுக்கு இதுதான் ஒப்புதான். ஏன் நீ சொல்ற அப்படின்னா நீ வேற எதையாவது எதிர்பார்த்து என்னை வந்துடாத. தயவு செஞ்சு நீ ஏமாந்து போயிடுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதி வரைக்கும் சாதி ஒளியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தே அப்படிங்கிற பேர்லயே மாலிசம் செத்து போவோம். மாலிசம் 7 வயசுலயே போஸ்டர் ஒட்டிட்டாரு. 6 வயசுலயே என் ஜாதி என்ன, என் மதம் என்ன, நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, எத்தனையோ தலைவர்களுக்காக ரோட்ல இறக்கி சண்டை போட்டிருக்கேன், ரோட்ல போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அரசியல்ல என்ன சொல்றது, அரசியல் தான் தேர்வு நினைச்சு ஒரு வேலை மூக்கத்தனமான வேலை செஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தர். அதுக்கப்புறம் நான் இப்போ வழிகடிச்சுதான் என்னோட ஆத்மம். இதுக்கப்புறம் பின்னோக்கி என்னால் போக முடியாது. பின்னோக்கி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எதையாவது என்ன சொல்றது, எனக்கு நிறைய கனவு இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி எத்தனைக்கு நான் போகணும். இந்த உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திரும்பிலாம் எனக்கு திருப்பி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த ஊர் தெரு ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாது. நான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசைப்பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சாதி ரீதியாக அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை தூக்கி கொண்டாடிய அந்த ரசிகர்களுக்கு சவுக்கடி கொடுத்துருக்காரு அண்ணன் மாரி செல்வராஜ். அதாவது நேற்றைய முன்தினமான்னு தெரில, விருதுநகரில் 5 படங்களை வெற்றி படமாக ஆக்கிய அண்ணன் மாரி செல்வராஜுக்கு வெற்றி நாயகன் மாரி செல்வராஜ் அப்படின்னு பாராட்டு விழா விருதுநகரில் வச்சுருக்காங்க. இதில் கலந்து கொண்ட அண்ணன் மாரி செல்வராஜ் தெளிவாக ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கார். இனிய சாதி ரீதியாக நான் படம் எடுப்பேன், சாதி பெருமை சொல்லி படம் எடுப்பேன், சாதியை உயர்த்தி பிடிச்சி படம் எடுப்பேன்னு நீ வந்தேன்னா ஏமாந்துருவாத, தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாத. என்னோட உணர்வுகளையும் அதான் நான் என்ன கருத்து சொல்ல வாரேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி வேணும்னா வா, ஆனால் சாதிக்காரனா என் முன்னாடி வராதா அப்படின்னு செவுட்டால் அடித்த மாதிரி அண்ணன் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. என்னை பொறுத்தளவு அவருடைய பார்வை சரியான பார்வை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் அவரோட ஸ்பீச்செல்லாம் பார்த்துருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஏன் என்னோடய முன்னோர்களை பற்றி நான் படம் எடுக்கணும், நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எடுக்கணும், அவனை பற்றி ஏன் நான் படம் எடுக்கணும் அப்படின்னு இதற்கு முன்னாடி அண்ணன் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்தளவு அவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் 30 செகண்டு 36 செகண்டு பேசியிருக்காரு அண்ணன். அவர் பேசுகிறதுல எந்த இதுவுமே தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்புகளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடுமையாக பேசிட்டு வராங்க. சாதி வச்சு வளர்ந்து விட்டு இவன் பாரு இப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. நம்மளே அவர் ஆரம்ப காலகட்டத்திலே அதை சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் அவரை தூக்கி பிடிச்சிருந்தா நம்ம கருத்தில் சொல்லியிருந்தோம். அப்போ அவரோட பார்வையில் தெளிவாக இருக்குது. அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது நாளைக்கு நான் இன்றைக்கி ஒரு இயக்குனராக இருக்கேன், வெற்றிப்பட இயக்குனராக இருக்கேன், நாளைக்கே நான் ஒரு அரசியல் கூட வரலாம், அரசியலுக்கே வந்தாலும் சாதி ஓட்டு வேணும், சாதி மக்கள் வேணும் அப்படின்னலாம் வருவேன்னு நினைக்காத. நான் ஒரு ஈவேரா பெரியசாமியோடைய கொள்கையை உள்வாங்கினவன், நான் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கினவன், நான் என்னோடய கொள்கை எல்லாமே நான் ஒரு கம்யூனிஸ்டிய சிந்தனை கொண்டவன், என்னோடய பார்வை எல்லாமே சாதிக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அண்ணன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒருபோதுமே சாதின்ற அந்த இதுக்குள்ளே வரமாட்டேன், அப்படி நான் ஏதாவது சாதி ரீதியாக பண்ணுவேன், சாதி ரீதியாக பெருமைப்படுத்துவேன், சாதி ரீதியாக படம் எடுப்பேன், நம்மளை உயர்த்தி எடுப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா நான் அதுக்கான ஆள் கிடையாது. நீ என்னை நம்பி ஏமாந்துடாத அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறார். இந்த சாதியாக அண்ணன் மாரி செல்வராஜை பார்க்கக்கூடியவங்க, இவர் நம்ம சாதிக்காரு, இனிமேல் இவர் சாதி ரீதியாக இவருக்கு போஸ்ட் ஒட்டணும், அதே போல் திரையரங்குகள் போனால் சாதி கொடியை காமிச்சு நம்ம ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இளைஞர்கள் குறிப்பாக திருநெல்வேலி பகுதிகளில் இந்த சிவப்பச்சை கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அவர் எங்கள் ஊருக்காரு அப்படின்ட்டு அங்கே பகுதியெல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஒவ்வொரு பகுதியிலையும் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு சாதிக்காரனா என்னை தூக்கி வச்சு நீ கொண்டாடாத, என் பின்னாடி வராத, என்னை பின்பற்றாத அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் சொன்னதில் எந்த வித தவறும் கிடையாது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே ஷியான் விக்ரம், ஏன்னா நடிப்பில் அவரை மிஞ்சிய ஆள் யார் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி, தன்னோட உடலை வருத்திக்கிட்டு நடிப்புக்காக தன்னையே வாட்டி நடிக்கக்கூடிய நடிகர் தான் ஷியான் விக்ரம். அவர் எந்த இடத்துலையுமே தன்னை சாதியை அடையாளப்படுத்திக்கல. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த
மக்கள் தான், இளைஞர்கள் தான். எல்லா போர்டுகள்லையும் ஷியான் விக்ரமோடைய போட்டோவை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அவரை அடைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து துரு விக்ரமையும் கொண்டு வாரீங்க. நான் பலமுறை பல காணொலியில் சொல்லியிருந்திருப்பேன். இதே மாற்று சமூகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தி இன்றைக்கி எண்ணற்ற டாக்டர்கள் உருவாக்கியிருக்காரு. உண்மையிலே அவரெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரி, அவரை பற்றி 1000 கருத்து முரண்பாடுகள் விமர்சனங்கள் செய்தாலும், ஆனால் அவரால் முடிந்த அந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கணும்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் எந்த கவுண்டரும் ஏன் சாதிக்காரே அப்படின்னு அவங்க கொடியை பிடிச்சிட்டு ஆட்டலை, எங்கேயும் போஸ்ட் அடிச்சலை, எங்கேயும் போஸ்ட் அடித்து ஒட்டலை. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் நடிகரா இவர் ஏன் சாதி, இயக்குனரா இவர் ஏன் சாதி அப்படின்னு அவருக்கு சாதி சாயை பூசிட்டு இருக்கீங்க. ஏன் நான் அந்த கருத்தை கூட பதிவு செய்கிறேன் அப்படின்றத முதல்ல உள்வாங்கிக்கணும். மாரி செல்வராஜ் அண்ணன் அதில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, பட்டும் படாமே சொல்லியிருப்பார். நான் உங்கள் சாதிக்குள்ளன்ற ஒரு விஷயத்தில் வரல, எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. நான் நிறையா நம் சமூக தலைவருக்காக நான் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், நின்று சண்டை போட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ காயம்பட்டிருப்பார். நான் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். இதை தாண்டி நான் வெளியில் வந்தேன். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சு, அந்த திறமையை நான் வெளிக்காட்டி இன்னைக்கு எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு மாபெரும் ஒரு இயக்குனராக நான் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாருன்னா என்ன விஷயம்? அதாவது சொந்த சாதிக்குள்ளே இருந்தேன்னா என்னை இழுத்துவிட தான் நீ செய்வ, என்னை மேலே வைக்க விட மாட்ட. என்ன நீ என்னை சாதி அடையாளத்துக்குள்ளே என்னை கீழே தான் கொண்டு போயிட்டு நான் ஒரு குறிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், நான் இதை தாண்டி நான் போகணும்னு நான் விரும்புகிறேன், நீ சாதி வட்டத்துக்குள்ளே இழுக்காத அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, தமிழ் தேசிய சிந்தனையில் சாதிக்காண்டி மட்டும் பேசாத, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும், தமிழ் தேசிய சிந்தனையோட பேசு அப்படின்ற மாதிரி இப்படி நம்ம சைட்லேருந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கருத்தை பதிவு செய்கிறார். அப்போ தொடர்ந்து தன்னுடைய சுயசாதி பெருமை மட்டும் பேசாத, பிரசாதியோட பெருமையும் பேசு, பிரசாதியோட நட்பை விரும்பு, நான் எல்லாத்துக்குமான ஆளாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இனி ஒரு குறிய வட்டத்துக்குள்ள ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள கொண்டு வராத அப்படின்றத தெளிவாக. உண்மையிலே எனக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் மாரி செல்வராஜ் மீது ஒரு கோபம் இருந்துச்சு. என்னடா இந்த சாதியில் பிறந்து விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாப்லையே வைக்கிறாப்லையே, தொடர்ந்து நம்ம சமூகத்தை எங்கே போனாலும் நசுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவனே படம் எடுக்கிறாருன்னு ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் பேசியதில் இந்த 5 நிமிஷம் பேசின விஷயத்தில் அவர் மனசுகளை எவ்வளோ வலி, எவ்வளோ பாதைகளை, எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனரை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், சாதியால் இந்த சிவப்பச்சை கொடியை வச்சுக்கிட்டு தூக்கி பிடிச்சி ஆட்டம் போடாதீங்க. அவர் ஒரு படம் எடுக்கிறாரா, அந்த படம் சரியான படமா அதை வரவேறுங்க. இல்லை ஒரு தவறான படமாக இருக்குதா, அது திரையாக பார்த்துட்டு போங்க. இல்லை அதுக்குள்ளே நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வர்றாரா, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் செய்கிறாரா, அந்த நிறைகுறைகளை சுட்டி காட்டுங்க. ஆனால் இவர் என் சாதிக்கான தலைவர், இவர் எப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாருன்ற அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம போக வேணாம். இது வரைக்கும் நம்ம இதற்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்களை வீடியோ போடும்போது இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயத்தை வச்சுருக்கீங்க, இதை முன்னோட்டி தான் கதையை வச்சுருக்கீங்க, ஏன் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறீங்க அப்படின்றத கேள்விகள் நம்ம எழுப்பியிருந்தோம். ஏன் இப்போ ரீசெண்டாக கந்தன்மலை திரைப்படத்திலோட பார்த்தீங்கன்னா, ஏன் இமானுவேல் சேரன் ஒருமையில் பேசினீங்க, ஐயா இமானுவேல் சேரன் நீங்கள் வச்சிருக்கலாம்ல அப்படின்ற அந்த கருத்தை முன் வச்சோம். இப்போ அதை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அண்ணன் மாரி செல்வராஜ் படத்துக்காக இருந்தாலும் நம்ம கருத்து முன்வைக்க போகிறோம். அப்போ அவர் ஒரு இயக்குனராக பாருங்கள், படத்தை படமாக மட்டும் பாருங்கள். சரிங்களா? அதை தாண்டி இவர் ஏன் சாதிக்காரு, சேப்பச்சை போட்டு கரெக்டில் நாங்கள் இந்த ரசிகர் மன்றம் அப்படின்னு திருநெல்வேலியில் பேனர் வைக்கிறது, கிராமந்தோறும் பார்த்தீங்கன்னா சேப்பச்சையில் மாரி செல்வராஜோடைய ரசிகர் மன்றம் அப்படின்னு சேப்பச்சையில் வைக்கிறது. ரசிகர் மன்றம்னா பொதுவான ஒரு பேரை வச்சுட்டு போங்க. அதில் மாரி செல்வராஜ் போட்டோ ஒரு பக்கம் போட்டுவிட்டு ஒரு பக்கம் ஐயா இமானுவேல் சேரனார் போட்டோவோ இல்லை அண்ணன் பசுதி என்ன போட்டோவோ இந்த மாதிரி போட்டோ இதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. அவர் சொல்லிட்டாரு, மறுபடியும் என்னையும் இந்த சாதிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வராத, நான் இந்த உலகத்தின் கடைசி உச்சம் வரைக்கும் போகணுங்கிறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அந்த வீடியோவை இதில் கடைசி எண்டில் போடுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். முக்கியமான விஷயத்த மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? எனக்கும் ஆசை பாசை நிறையா இருக்குது, நானும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா இதையும் நான் அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதனால் உலகத்தின் கடைசி எல்லா வரைக்கும் நான் போகணும்னு விரும்புகிறேன், என்ன இந்த சாதிய வட்டத்தில் கொண்டு வந்துடாத, சாதி ரீதியாக நான் பெருமைப்படுத்தி படம் எடுப்பி நீ வந்தேன்னா ஏமாந்து தான் நீ போவ, நீ பின்னாடி வந்துடாதா அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இனிமேலாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகம், நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் இந்த சும்மா சேப்பச்சக்கூடிய பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு அது எல்லா அணிகளையும் பண்ணுறோம். அதாவது நம்ம கல்வி, பொருளாதாரம், அரசியல் இதை நோக்கி நம்ம முன்னேறணும்.
படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க. தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து தொழிலில் கவனம் செலுத்துங்க. தொழிலில் முன்னேறுமைங்க. நம்ம அடுத்த சமூகத்தோட ஒரு போட்டி போகிறீங்கன்னா எதில் திரும்ப நீங்கள் போட்டி ஓடணும்? அவே ஒரு மாடி வீடு கட்டியிருக்கானா அவனை மாதிரியே நம்ம ஒரு மாடி வீடு கட்டணும். அவே ஒரு கார் வாங்கியிருக்கானா அவனை மாதிரியே நம்ம ஒரு கார் வாங்கணும். அவே ஒரு புல்லட் வச்சுருக்கானா அவனை மாதிரி நம்ம புல்லட் வாங்கணும். இப்படி தான் போட்டி போடணும். அதை விட்டு குறுப்பு சட்டை வந்து அவன் பசு மேலே போய் ஆட்டம் போடுறானா நம்மளும் ஆட்டம் போடுவோம். அவன் வேட்டி தூக்கிட்டு ஆட்டம் போடுறானா நம்மளும் ஆட்டம் போடுவோம். பஸ்ஸுக்கு கண்ணாடி வெளியில் நின்று தொங்கிட்டு கையை காலை நீட்டானா நம்மளும் அப்படி கண்ணாடி நீட்டுவோம். போலீஸ் முன்னாடி வந்து டவுசர் தூக்கிட்டு ஜட்டியை கட்டுறானா அதே மாதிரி நம்மளும் செய்வோம். இதில் போட்டி போடுறது சமூக முன்னேற்றம் கிடையாது. மாற்று சமூகம் எப்படி பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறான்? அவன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஆளாக இருந்தவன் அவன் எப்படி அரசியலில் முன்னேறான்? பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறான்? ஒரு வீடு வாசல் கட்டி எப்படி முன்னேறான்? ஒரு கார் வாங்கி எப்படி முன்னேறான்? ஒரு பைக் வாங்கி எப்படி முன்னேறான்? நிலம் எப்படி வாங்கி முன்னேறான்? அப்படின்ற ஒரு போட்டி உனக்குள்ளே இருக்கணும். அதை விட்டு அவன் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அருவாளை வச்சு வீடியோ போட்டான், நாங்களும் அதே மாதிரி போட்டோம் பார்த்தியா இல்லையா, அவங்க தலைவரை அப்படி போட்டேன், நான் எங்கள் தலைவரை இப்படி போட்டேன் அப்படின்னு போட்டோம்னா இது சமூக முன்னேற்றம் கிடையாது. இது மீண்டும் இந்த சமூகம் பின்னோக்கி போகும். அதில் ஒரு விஷயம் அண்ணன் சொன்னாரா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியே தெரியல. நீ மறுபடியும் நான் பின்னாடி போக முடியாது. ஏன்னா எங்கள் அப்பன் எங்கள் தாத்தன் பல கஷ்டங்களை வந்து சந்திச்சிருக்கலாம், சாதிக்குள்ள வட்டத்துக்குள்ள பல இன்னல்களை சந்திச்சிருக்கலாம். நான் பின்னோக்கி போக முடியாது, நான் முன்னோக்கி போகணும்னு நான் விரும்புகிறேன். என்னையே முன்னோக்கி போக விடுங்க. என்னுடைய கொள்கைகள் என்னுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருந்தா என்னை பின்பற்றுங்க, இல்லைன்னா என்னை விட்டு ஒதுங்கி போங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக அண்ணன் மாரி செல்வராஜன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் மாரி செல்வராஜருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறேன். வெளிப்படையாக அதாவது உங்களை நம்பி அதாவது சாதியாக நம்பி வந்த ரசிகர் மத்தியில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இதை பார்த்தாது புரிஞ்சுக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ரசிகர் கூட்டம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டங்களாக வந்து இருக்குது. அதை நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா என்ன எதுனே புரிதல் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோஷம் போடுறது, விசில் அடிக்கிறது, ஆரவாரம் பண்ணுறது. தேட்டரில் நீங்கள் போய் சொன்னீங்க, நான் வந்து உனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அதை நீ புத்தகமாக பார்க்கணும், அதோட கருத்துக்களை உள்வாங்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவன் தண்ணியை போட்டோமா ஆட்டம் போட்டோமா சேப்பச்சக்கூடியை பிடிச்சி ஆட்டம் போட்டோமா அப்படின்ற மண்ணில் தான் இருக்கானுங்க. ஸோ உங்களோட அடுத்த திரைக்காவியங்கள் வந்து இந்த மதுவால் இந்த இளைஞர்கள் வந்து எப்படி சீரழிகிறாங்க, எதனால இந்த சமூகம் முன்னேறாமல் இருக்குது அப்படின்றத ஒரு திரைக்காவியமாக அடுத்து கொண்டு வாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதையாவது பார்த்துட்டு இந்த இளைஞர்கள் வந்து திருந்துறாங்களான்னு பார்ப்போம். உண்மையிலேயே அண்ணன் மாரி செல்வராஜுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி வந்து வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வந்து பேசிட்டார். இதுக்கு மேலெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் அவர் என் சாதிக்காண்டி படம் எடுப்பார் அப்படின்னு யாராவது சொன்னா அப்படின்னா இவர்களை தவிர முட்டாள் வேறு யாருமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அண்ணன் மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அண்ணன் மாரி செல்வரோட ஸ்பீச் எல்லாமே சரியாக தான் இருந்தது. இது சம்பந்தமாக அண்ணன் மாரி செல்வராஜை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு நம்ம அவரை வந்து பாராட்ட தான் செய்யணும். உண்மையிலே அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை நான் பாராட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு மருதநலக்குடியிலான மலரனும் பல்லரனும் பண்டிதனும் தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் சாதி பற்றையும் சாதி நட்பேந்திரம் சொல்லி மீனத்தில் காலை சந்திக்கிறேன். நன்றி. என்ன மாதிரியான தத்துவத்தை பார்வையில் இயங்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நீ பாராட்ட கற்றுக்கொண்டு, நான் அம்பேத்கரியவாதி, நான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு பெரியாரியவாதி, எனக்கு இலக்கு, நான் மாணவத்தை தான் பேசுவேன். என்னை குறித்துக்கிட்டா நான் சாதிக்கு எதிரான ஒருத்தன், சாதிக்கு எதிரான ஒருத்தன் அப்படிங்கிறத சாதி ஆதிக்கம் நிறைந்த இடத்துல சொல்றது ஒரு தைரியம் இருக்கணும். ஆனா நாம நம்ம இடத்துலயே சொல்ல வேண்டியது, நான் சாதிக்கு எதிரான ஒருத்தன் தான். ஏன் நீ சொல்ற அப்படின்னா நீ எதையாவது எதிர்பார்த்து வந்துடாத, தயவு செஞ்சு நீ ஏமாந்து போயிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதி ஒளியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தே அப்படிங்கிற பேர்லயே மாரி செல்வாரி செத்து போவோம், மாரி செல்வாரி பகை வைப்பான், மாரி செல்வாரி எழுதுவோம். சரிங்களா? அதனால நீங்க இருக்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து இப்படி கூடுறது, இப்படி கலையிறது, கத்துறது, துப்பாடு போடுறது எல்லாமே சாதிக்கு எதிராக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூடவே அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம கிட்டத்தட்ட பெரும்பாலும் பட்டு நம்ம அப்பா அம்மாவோட கனவுகள் நம்மளோட வாழ்க்கையில இந்த இடத்த அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பின்னோக்கி என்னால போக முடியாது. பின்னோக்கி நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, எதையாவது என்ன சொல்றது, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி எத்தனைக்கு நான் போகணும், இந்த உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திரும்பிலாம் என்னோட பெருமை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த ஊரு தெரு ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணி என்னால வாழ முடியாது. நான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசை பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். எல்லா கதவுகளையும் உடச்சுட்டு போன ஆசைப்படுறேன்.
நான் இங்க அடைச்சிட்டு கதவை வந்து சண்டை போட்டுருக்கேன் நேரம் பத்தாது. என் தெருவில் ஒருத்தர் பேசுறான், என் ஊர்ல வந்து பேசுறான், நான் சண்டை போட்டுருக்கேன் நேரம் பத்தாது. நான் இந்த உலகத்தில் வந்தமாக ஆசைப்படுறேன், இந்த உலக மாவட்டத்தில் வந்தமாக ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு முக்கியம் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஆர்ட்ஃபார்மை தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சின்ன வயசுலயே 6-7 வயசுலயே போஸ்டர் ஒட்டிட்டேன். 6 வயசுலயே என் ஜாதி என்ன, என் மதம் என்ன, நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, எத்தனையோ தலைவர்களுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போட்டிருக்கேன், ரோட்ல போய் போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அரசியல்ல வந்து சொல்றது அரசியல் தான் தேர்வு நினைச்சு உங்களுக்கு மூக்கத்தனமான வேலை செஞ்சுட்டு தான் ஒருத்தர் நான். அதுக்கப்புறம் நான் இப்போ வழி கண்டுபிடிச்சதுதான் என்னோட ஆத்மா. என்னோட ஆத்மாவை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கிற பற்றி நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன், நிறைய தலைவர்கள் இப்போ இருக்காங்க. அவங்களோட போஸ்டர் வெட்டியிருக்கேன், அவங்களுக்காக பேர் இருக்கேன், அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன், அவங்களுக்காக அடி வாங்கியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டுல தலைநிறுத்தி ஓடி இருக்கேன். அத்தனை தலைவர்கள் மீது பெரிய அபிப்பிராயம் இருக்கு. அவங்க மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் திரும்பி என்னை நல்வழிப்படுத்துவதில்லை, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததில்லை, எனக்குள்ள சமுதாயத்தை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு விடுதலை ஏற்படுத்தியதில்லை. அந்த தலைவருக்கு பெரிய பங்கு, அதான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பெரிய பங்கு தான் என்னை இவ்வளவு உத்வேகத்தோட இவ்வளவு தைரியத்தோட சினிமாக்குள்ள நுழைய வச்சிச்சு. அப்போ சினிமாக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டார்ட்ல தான் நான் வேலை செய்யவே ஆரம்பிச்சேன். நான் யாரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்தையும் நான் எடுத்தேன். யாருக்கும் பயந்து நான் இங்கே ஓடி போகல. நான் யாரு, நான் எங்க வரேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த முதல் படத்தையே நான் எடுத்தேன். அதனால எனக்கு எதை பார்த்து யாரும் பார்த்து பயன் கிடையாது எனக்கு. ஆனா மறுபடி சொல்றேன், திருப்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக, என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவ பார்வை மீது, என்னோட சமத்துவ பார்வை மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வின் கொடுத்த அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வியில் எழுப்பீர்கள் என்றால், நான் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் நிற்க ஒழிச்சு சாதியின் பக்கம் ஒரு நாள் நிற்க மாட்டேன். அவன் யாரும் வச்சுக்கோ, நீ என்ன பெருமை வேணா எனக்கு பேசு, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிர்பார்க்க, நான் ஒரு நாளும் சாவ கடைசி நொடி வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒருபோதும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நீங்க எதையாவது சொல்லி மறுங்கடிச்சிடலாம், நீங்க கேள்வி பார்க்கலாம், நீங்க திசை திருப்பிடலாம், இந்த பக்கம் எடுத்துடலாம், எதையுமே யோசிக்காது. நான் முழுக்க வாழும் கடைசி நொடி வரைக்கும் என் கலையின் வழியாக ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும், ஒருவேளை அரசியலை ஈடுபட்டாலும், ஒருவேளை நான் இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒரு ஒழிஞ்சு என்னோட சாதியை எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு மதிப்பு இருக்கிறது, அதை காட்ட வேண்டியது, அதை நிரூபிக்க வேண்டியது கடமையா இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது வேறு அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுதான் எனக்கு முக்கியமானது. அதுக்காக என் வாழ்க்கை மீது நான் போராடுவேன், பேசுவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், படம் எழுதுவேன்.